கரூர் சம்பவத்திற்கு தமிழக அரசும் விஜயும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உரிய பாதுகாப்பு கொடுக்காமல் 41 உயிர்களை பலி கொடுத்து இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு மற்றும் விஜய் ஆகிய இருவர் மீதும் தவறு உள்ளது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து விஜய் பேசும்போது செருப்பு கல் வீசியதற்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியவர், செருப்பு மற்றும் கற்களை வீசியவர்களை காவல்துறை கைது செய்யாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். திட்டமிட்டே சிலர் செயல்பட்டிருப்பதாகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்த போதிய போலீசார் இல்லை என்றும் தமிழக அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நிர்மல்குமார் கைதாவாரார் மட்டும் பிரஸ் பீப்பிள் பெருசா பண்றீங்களே, அந்த செருப்பு வீசுறது யார்? அவரை கைது பண்ணுச்சு அரசு. அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதேபோல் தவேகா தலைவர் விஜயையும் கடுமையாக சாடியவர், நல்லா சினிமா வசனம் பேசும் விஜய் விபத்து நடந்தவுடன் பிளைட் பிடித்து வீட்டிற்கு சென்றவர் இன்று வரை வெளியே வரவில்லை என்று விமர்சித்துள்ளார். படப்பிடிப்பு தலங்களுக்கு மட்டும் குறித்த நேரத்தில் சென்று விடுவதாக சாடியவர், கேப்டன் விஜயகாந்தை அண்ணன் என்று கூறும் விஜய் அண்ணனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். இருக்காங்களே பேசுறது மட்டும் சினிமா வசனம், அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க? மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய், முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி.